நல்ல காலம். எனக்கு ஒன்றும் ஆகல. ரொம்ப நன்றி கடவுளே. இங்க இருந்து நான் ஓடி ஆகணும். என் உயிரை காப்பாத்திக்க ஓடி ஆகணும். சீக்கிரம் 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 ஓடணும். அடடா, யார் அது? மணி, நம்ம செத்து போன பிறகு நம்மள நரகத்துக்கு அனுப்பிச்சிட்டாங்க. நரகமா? என்ன சொல்ற? டேய் முட்டாள், பேராசை பிடிச்சவங்க எல்லாம் எப்படி சொர்க்கத்துக்குள்ள விடுவாங்க? அப்ப நம்ம நரகத்துல இருக்கணும் தானே அர்த்தம். ஆமா, அதுவும் சரிதான். நீங்க இன்னும் சாகல, உயிரோட தான் இருக்கீங்க. அப்படின்னா முருகன் எங்களை எதுவும் பண்ணல, உயிரோட விட்டுட்டாரு. ஆமா, ஆனா மகாராஜாவையும் ராமகிருஷ்ணனையும் என்னால காப்பாற்ற முடியலங்கிறத நினைச்சு வாழ்நாள் முழுக்க வருத்தப்படுவேன். மகாராஜா குரல். மகாராஜா, 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 உங்களுக்கு ஒண்ணும் ஆகலையே? மகாராஜா, நான் எங்க இருக்கேன்? மகாராஜா, நீங்க காட்டுல இருக்கீங்க, ஆனா பத்திரமா தான் இருக்கீங்க. மகாராஜா, நான் என்னோட மந்திர சக்தியை பயன்படுத்தி அந்த ராட்சசன் முருகன் பப்புவையும் அவனோட ஆட்களையும் அழிச்சிடலாம் தான் நினைச்சேன். ஆனா அதுக்குள்ள நான் மயங்கி விழுந்துட்டேன். பண்டிதர் ராமகிருஷ்ணா எங்க? பண்டித ராமகிருஷ்ணா, பண்டித ராமகிருஷ்ணா, ராமா, பண்டித ராமகிருஷ்ணா. மகாராஜா, பண்டிதர் ராமகிருஷ்ணா இங்க இருக்காரு. கிடைச்சிட்டாரு. ராமா. ஓஹோ, மகாராஜா, எனக்கு என்ன தோணுதுன்னா காட்டுவாசிங்க ராமகிருஷ்ணனை கொன்னுட்டாங்க போல இருக்கு. குருஜி, மூச்சு இருக்கு, உயிரோட தான் இருக்காரு. ஏன் மூச்சு விடுறாரு? மகாராஜா, மூச்சு இருக்கு மகாராஜா. பண்டிதர் ராமகிருஷ்ணா, பொறுமை, பதட்டப்படாம பொறுமையா இருங்க. மகாராஜா, எனக்கு ஒண்ணு ஆகல. அவங்கள எங்க? அது நான் என்னோட மந்திர சக்தியை வச்சு அவங்கள. குருவே, அமைதியா இருக்கீங்களா? சரி மகாராஜா, மன்னிச்சிருங்க. பண்டிதர் ராமகிருஷ்ணா, உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஐயோ மகாராஜா, நீங்க என்ன பண்றீங்க? என்கிட்ட போய் எதுக்கு? நான் உங்க மேல கோபமா இருந்தேன், அதுக்கு நீங்க என்ன மன்னிக்கணும். இல்ல மகாராஜா, மன்னிப்பு கேட்க வேண்டியது நான் தான். ஏன்னா நான் தான் என் நாக்க கட்டி போட்டிருக்கணும். நான் என்னவோ பேசிட்டேன். சரிதானே குருஜி? ஆமா. ஆனா நீங்க சொன்னதுல எந்த தப்பும் இல்லையே. நீங்க சொன்னது எல்லாமே சரிதான். என்னோட விரல்ல மட்டும் வெட்டு விழாம இருந்திருந்தா என்னால இந்த பலியில இருந்து தப்பிச்சிருக்கவே முடியாது. அதனால பண்டிதர் ராமகிருஷ்ணா, நீங்க சொன்னது சரிதான். நடக்கிறது எல்லாமே ஒரு நல்லதுக்காக தான். ஆமா மகாராஜா, நீங்க சொல்றது உண்மை. ஆமா. அப்புறம் கடவுள் உங்களை அதிகமா பேசுற ஆளா படைச்சிருக்காருன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கணும்ல. எப்பவும் இப்படியே இருங்க, ஏன்னா நடக்கிற எல்லாமே ஏதோ ஒரு நல்லதுக்காக தான். இந்த முட்டாளுக்கு நம்ம 2 பேரும் எடுபடியா இருக்கிறது அப்படி என்ன நல்லது நடந்துற போகுது? அட, இந்த கிழவ மாதிரி கடவுள் கூட நம்ம மேல கோவமா தான் இருப்பாரு போல. முட்டாளுங்களா, நீங்க பேசுறது எனக்கு கேக்குது. மகாராஜா, நாம அங்க பாருங்க, முருகன் வந்துட்டானா? அட, மகாராஜா, கால் தவறிடுச்சு. ஒன்னும் பிரச்சனை இல்லை குருஜி. நடக்கிறது எல்லாமே ஏதோ ஒரு நல்லதுக்காகத்தான் இருக்கும். மகாராஜா, வாரத்தோட முதல் நாள் இது. மகாராஜா, வாரத்தோட முதல் நாள். மகாராஜா, வாரத்தோட முதல் நாள் இது. அப்ப மகாராஜா இன்னைக்கு சாயந்தரம் மகாராணி சின்னாதேவி, எனக்கு நல்லாவே தெரியும் இன்னைக்கு இந்த வாரத்தோட முதல் நாள், அப்புறம் இன்னைக்கு சாயங்காலமே இந்த நாள் முடியும். ஆனா நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு என்னால உண்மையாவே புரிஞ்சுக்க முடியல. மகாராஜா, நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த நினைக்கிறது என்னன்னா, மகாராணி திருமலம்மா இன்னைக்கு சாயந்தரம் நம்ம அரண்மனையில உங்களுக்காக பூஜைக்கு ஏற்பாடு பண்ணிருக்காங்க. விஜயநகரத்தை சேர்ந்த பெண்களையும் இந்த பூஜைக்கு அழைச்சிருக்காங்க. அப்படியா? அப்புறம் இந்த பூஜைக்காக அவங்க விரதத்துல இருக்காங்க மகாராஜா. விரதமா? எவ்வளவு நேரத்துக்கு மகாராஜா? இந்த விரதம் எவ்வளவு நேரம்?
மகாராஜா விரதம்னா இந்த நாள் முழுக்க தான் இருக்கணும். ஆமாமா, விரதம்னா நாள் முழுக்க இருந்தாகணும்ல. ஐயோ முடி முடி. மகாராணி திருமலம்பா, நீங்க கண்ணை திறந்தபடியே ஏதாவது கெட்ட கனவு கண்டீங்களா என்ன? என்ன சொல்றீங்க மகாராணி? அது எப்படி சாத்தியமாகும்? நிச்சயம் சாத்தியம்தான் மகாராஜா. மனசுல இருக்க கண்ணால தூங்காம கூட கனவு காண முடியும் மகாராஜா. அற்புதம் அற்புதம். ஐயோ முடி முடி முடி. மகாராணி திருமலம்பா, இப்படி முடி முடினா என்ன அர்த்தம்? உங்களோட முடிக்கு ஏதாவது ஆயிடுச்சா என்ன? இல்லையே, உங்க முடிய பார்க்க எப்பவும் போலதான் இருக்கு. மகாராஜா, ஏன் முடிக்கு ஒண்ணும் இல்ல, உங்க முடிய பத்தி தான் சொன்னேன். ஆனா மகாராஜாவோட முடிக்கு என்ன பிரச்சனை? தெரியுது, உங்க கண்ணுக்கு தெரியாதது என் கண்ணுக்கு நல்லாவே தெரியுது. நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னே புரியல மகாராணி. இது பாருங்க, இங்க பாருங்க, இது உங்களோட முடிதான் மகாராஜா. உங்களுக்கு முடி கொட்டுது மகாராஜா. இந்த முடி கீழே விழுந்துருச்சு. இனி இது உங்களுக்கு சொந்தம் இல்ல மகாராஜா. மகாராஜா, அப்படின்னா இது உங்க முடிக்கு இலையுதிர் காலம் மகாராஜா. மகாராணி திருமலம்பா, நீங்க எதுக்கு கவலைப்பட வேண்டாம். அடர்ந்த காட்டுல ஒரே ஒரு மரம் விழறதுனால அந்த காடு தரிசு காடா ஆயிடாது. அதுக்குன்னு இப்படியே ஒவ்வொரு மரமா விழுந்துட்டே போயிட்டு இருந்தா யோசிச்சு பாருங்க, மகாராஜாவோட தலை பார்க்க எப்படி இருக்கும். அந்த மாதிரி ஏதாவது நடந்துட்டா மகாராஜா அந்த தலையோட எப்படி அரசவைக்கு போவீங்க? ஆமா, எப்படி போவேன்? இதோ என்னோட கிரீடம் இருக்கே, நான் என்னோட இந்த கிரீடத்தை போட்டுப்பேன். ஐயோ மகாராஜா, இங்க பாத்தீங்களா? இங்க உங்களோட தலையில இருந்து 4 மரம் விழுந்திருக்கு. இங்க பாருங்க மகாராஜா, இப்படியே போனா உங்க தலையில ஒரு முடி கூட இருக்காது மகாராஜா. உங்க தலை சீக்கிரமே வழுக்கையிடும் மகாராஜா. அப்படி ஆச்சுன்னா உங்க தலை கிரீடமே இல்லாம ஜொலிக்கும். ஆமா, நீங்க இதெல்லாம் எதுக்காக என்கிட்ட சொல்றீங்க? என்ன பயமுறுத்தவா? இல்ல இல்ல மகாராஜா, நீங்க இதுக்கெல்லாம் பயப்பட வேண்டாம். நான் இருக்கேன்ல, நான் உங்களை கண்டிப்பா காப்பாத்துறேன். என்கிட்ட இதுக்கு ரொம்ப பயங்கரமான முடிவு ஒண்ணு இருக்கு. முடிவா? என்ன? இல்ல இல்ல, நான் என்ன சொல்ல வந்தேன்னா மகாராஜா, இந்த பிரச்சனைக்கு என்கிட்ட ஒரு நல்ல அருமையான தீர்வு இருக்குன்னு சொல்ல வந்தேன். அற்புதம். அப்படின்னா அந்த தீர்வு என்னன்னு என்கிட்ட உடனடியா சொல்லுங்களேன். நான் எந்த ஆபத்தையும் சந்திக்க தயார். எங்க அப்பா மகாராஜா சர்வேஸ்வர் ராவுக்கும் இதே முடி கொட்டுற பிரச்சனை இருந்தது. அவருக்கு தலையில பாதி வழுக்க விழுந்துருச்சு. இரவு நேர நிலா வெளிச்சத்துல கூட எங்க அப்பாவோட தலை பல பலன்னு ஜொலிச்சிட்டு இருந்துச்சு. மகாராணி, முதல்ல தீர்வை சொல்றீங்களா? சொல்ற மகாராஜா, இதுக்கு என்கிட்ட இருக்க தீர்வு என்னன்னா நெல்லிக்காயும் பாகற்காயும் கலந்த கஷாயம். கசாயமா? மகாராஜா, எனக்கு இப்ப கூட நல்ல ஞாபகம் இருக்கு. நான் பண்ண அந்த கஷாயத்தை எங்க அப்பா குடிச்சதுக்கு அப்புறம் அவருக்கு முடி திரும்ப வளர்ந்துருச்சு. மகாராஜா, நான் உங்களுக்கும் அதை தயார் பண்ணி கொண்டு வரேன். கஷ்டம், பெரும் கஷ்டம். இல்ல இல்ல மகாராஜா, நான் இருக்கிற வரைக்கும் உங்ககிட்ட எந்த கஷ்டத்தையும் நெருங்க விட மாட்டேன். நீங்க மட்டும் அது ஒரு தடவை குடிச்சீங்கன்னா மகாராஜா, உங்க தலையில இதை விட ரொம்ப அடர்த்தியா முடி வளர்ந்துரும். மகாராணி திருமலம்பா, இன்னைக்கு நீங்க விரதம் இருக்க நாள்ல, அப்புறம் பூஜைக்கெல்லாம் வேற ஏற்பாடு பண்ணிருக்கீங்கல்ல. அது மட்டும் இல்லாம விஜயநகரத்து பெண்களையும் பூஜைக்கு அழைச்சிருக்கீங்க. இன்னைக்கு அந்த கசாயம் பண்றதுக்கு உங்களுக்கு நேரம் இருக்காதே. ஒரே நாள்ல நீங்க எத்தனை வேலையை தான் எடுத்து செய்வீங்க? நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. இன்னைக்கு இதை விட்டுருங்க. அது சரிதான், சரியா சொல்றாங்க. இல்ல மகாராஜா, எனக்கு எல்லாத்த விட நீங்க தான் ரொம்ப முக்கியம். நான் இப்பவே போய் அந்த கஷாயத்தை தயார் பண்ணி கொண்டு வருவேன். மகாராஜா, உங்களோட நாள் இனிமே நெல்லிக்காயும் பாவக்காயும் கலந்து கசாயத்தோட தான் தொடங்கும். அது மட்டும் கிடையாது, கூடவே பயமும் வேதனையோடையும் தான் தொடங்கும். கசாயமா? என்ன பண்றீங்க? என்னையா? நான் தலைகீழ சீர்ஷாசனம் பண்ணிட்டு இருக்கேன். தலைகீழா எதுக்கு? நான் நேராவே உங்களுக்கு சீர்ஷாசனம் சொல்லி தரேன். இல்ல இல்ல, நான் இங்க இப்படியே நின்னு என்னோட வாய் வழியா தோட்டத்தை சுத்தம் பண்ணிட்டு இருக்கேன். ஓ, தாடி எடுக்கிறீங்களா? இன்னைக்கு வாரத்தோட முதல் நாள் தானே, நீங்க தினமும் தான் இதை பண்றீங்க. விட்டுரு சாரதா, ஆம்பளைங்களுக்கு இருக்கிற கஷ்டம்லாம் உனக்கு எங்க புரிய போகுது? என்ன?
அப்படியா? கஷ்டம். இதெல்லாம் ஒரு கஷ்டம்னு சொல்றீங்க. பெண்கள் எங்களுக்கு இருக்கிற கஷ்டத்தை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? சரி போது நிறுத்து. உங்களுக்குலாம் எங்க முகத்துல வளர்ற தாடிய பத்தி எதுவுமே தெரியாது. தோட்டத்துல வளர்ற செடி மாதிரி அது பாட்டுக்கு வளர்ந்துகிட்டே இருக்கும். ராமா, தாடி ஒழுக்கமா வளர்க்க வேண்டிய விஷயம். அதனாலதான் அது ஆண்களுக்கு தினமும் வளருது. உனக்கு அந்த ஒழுக்கம் இல்ல. நான் இல்ல, அம்மா சொன்னாங்க. அம்மா, காலையில தினமும் இந்த கத்திய என் கழுத்துல வச்சுதான் நாளே ஆரம்பிக்குது. இதெல்லாம் பெரிய விஷயம்னு ஏதோ கஷ்டப்பட்டு பண்ண மாதிரி எப்படி சொல்லிட்டு இருக்கான் பாருங்க. அம்மா, தைரியமும் புத்தியும் இருந்தாதான் இத பண்ண முடியும். கத்தி இந்த பக்கத்துல இருந்து அந்த பக்கம் போகும்போது லேசா கீறினாலும் அப்புறம் சாவு நிச்சயம். இதுல என்ன இருக்கு? எல்லாரும் தான் பண்றாங்க. எல்லாராலையும் முடியாது, ஆண்களால தான் முடியும். கடவுள் உங்களுக்கும் தாடி வளர்ற மாதிரி படைச்சிருந்தா அப்ப தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. அம்மா, இவனுக்கு பொல்லாத நாக்கு. இவன் சொல்றது எல்லாமே ஒண்ணு விடாம அப்படியே நடந்துரும். ஐயோ கடவுளே, இது பலிக்க கூடாது. இவன் கிட்ட இருந்து கெட்ட எண்ணங்களை போக்கி இவன் தலைக்குள்ள வெறும் நல்ல எண்ணங்களை மட்டும் விதைங்க. குருஜி, குருமாதா. பொறுமை சாமி, பொறுமை. நான் உங்களுக்காக ஒரு நேர்த்தி கடன் வச்சிருக்கேன். என்ன? நீங்க இந்த சாப்பாட்டை ஒவ்வொரு பருக்கா சாப்பிடணும். என்னது? ஒரு பருக்கா சாப்பிட்டீங்கன்னா இந்த விஜயநகர்ல இருக்கிற எல்லா பிரச்சனையும் தீர்ந்து சந்தோஷமா இருப்போம். எனக்கு ஒண்ணு சொல்லு. நீ என்னைக்காவது வானத்துல இருக்கிற நட்சத்திரங்களை ஒண்ணு ஒண்ணா எண்ண முயற்சி பண்ணிருக்கியா? இல்ல. அதனாலதான் இது சாத்தியமே இல்லங்கிறது உனக்கு தெரியல. இது நேர்த்தி கடன் சுவாமி, நேர்த்தி கடன். நேர்த்தி கடன் சுலபமா இருந்தா உங்களுக்கு எப்படி புகழ் கிடைக்கும்? இது நேர்த்தி கடன் இல்ல, இது எனக்கு நேர்ந்த வேதனை வருண்மாலா. ஒரு நிமிஷம் இருங்க, நான் உங்களுக்கு ஒண்ணு காட்டுறேன். இங்க பாருங்க சுவாமி, இத வச்சு இந்த சாப்பாட்டை நீங்க சுலபமா ஒவ்வொரு பருக்கையா சாப்பிடலாம். இது பாரு வருண்மாலா, இதோ இத வச்சு நான் ஒவ்வொரு பருக்கையா எடுத்து சாப்பிடுறதுக்கு 2 ஜென்மம் ஆகும். என்னால இதெல்லாம் முடியாது வருண்மாலா. ஆனா சுவாமி, நீங்க இத மட்டும் செய்யலனா விஜயநகருக்கு பெரிய பிரளயமே ஏற்படும். அப்படியா? சரி, நான் செய்யறேன். குருமாதா, நம்ம குருஜியோட மந்திர சக்தியை இப்ப நீங்க பாப்பீங்க. அவர் கையையே பயன்படுத்தாம சாப்பிடுவாரு பாருங்க. குருஜி, உங்க மந்திரத்தை பயன்படுத்தி எவ்வளவு சாப்பிட முடியுமோ அவ்வளவு சாப்பிடுங்க. மீதி இருக்க எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம். ஆமா குருஜி, இந்த விஷயத்துல நாங்க உங்களுக்கு உதவி பண்றோமே. நாங்க 2 பேரும் உங்க சிஷ்யர்கள் தானே குருஜி. ஆமா, சரியாதான் இருக்கும். வாங்க வந்து உட்காருங்க. நீங்களும் கலந்துக்கிட்டா என் நேர்த்தி கடன் சீக்கிரம் சரியாயிடும். அதோ வந்துட்டோம். என்னாச்சு குருஜி? எனக்கு உடம்பு என்னவோ பண்ணுது. என்னாச்சு? என்னால கண்டிப்பா சாப்பிட முடியாது. ஓய்வு எடுக்க போறேன். தனிமணி, என்ன கொஞ்சம் தூக்குங்க. தூக்குங்க. பாத்து சுவாமி, பாத்து. நீங்க இங்க உங்க தாடிய வலிச்சுக்கிட்டே இருங்க. எங்களை அங்க மகாராணி திருமலம்பா அவங்க ஏற்பாடு பண்ணிருக்கிற பூஜைக்கு எங்களை அழைச்சிருக்காங்க. நான் அங்க போறேன். நானும் கூட வருவேன். குண்டப்பா, மகாராணி பெண்களை மட்டும்தான் அந்த பூஜைக்கு கூப்பிட்டிருக்காங்க. அதனால உன்னால நான் போவேன். பூஜைக்காக அரண்மனையில என்ன செஞ்சு வச்சிருக்காங்கன்னு தெரியுமா? லட்டு செஞ்சிருக்காங்க. எனக்கு லட்டுனா எவ்வளவு பிடிக்கும்னு தெரியும்ல. நான் கண்டிப்பா இந்த வாய்ப்பை விட்டுற மாட்டேன். உனக்கு லட்டு வேணுமா? லட்டு சாப்பிடுறதுக்காக எங்க வேணாலும் போயிடுவியா? லட்டு அரண்மனையில மட்டும் தான் கிடைக்குமா என்ன? ஏன் வீட்ல எல்லாம் கிடைக்காதா? ஏன் சாரதா லட்டு பண்றது இல்லையா? லட்டு சாப்பிடுறதும் அவ்வளவு நல்லதுக்கு இல்ல. வயிறு கெட்டு போயிடும். சாப்பிட்டதுக்கு அப்புறம் தானே வயிறு கெட்டு போகும். எனக்கு லட்டுவை ருசிச்சாலே போதும். குண்டப்பா,
அம்மா சொல்றது சரிதான். நீ எங்கேயும் போகாம வீட்லயே இருந்து உன் நண்பனோட ஓடி பிடிச்சு விளையாடு. என் அன்பான சாரதா, நீ எவ்வளவு சமத்து. ஐயோ அம்மா. அவ அரண்மனைக்கு போய் திரும்பி வரும்போது எனக்காக நிறைய லட்டு கொண்டு வருவா. கண்டிப்பா நான் உங்களுக்காக ஒரு லட்டு கொண்டு வரேம்மா. ஒண்ணா 3 லட்டு கொண்டு வா. அரண்மனையில இருந்து வர லட்டு ரொம்ப சுவையா இருக்கும். ஒரு லட்டு சாப்பிடுறதால எந்த பிரயோஜனமும் இருக்காது. 3 லட்டு சாப்பிட்டாதான் என்னால ருசி காண முடியும். ஆனா அம்மா, நீங்க இப்ப அந்த குண்டப்பாவை மட்டும் லட்டு சாப்பிட்டதுன்னு சொல்லிட்டு இப்ப நீங்களே சரிம்மா, நான் லட்டு கொண்டு வரேன். 3 லட்டு தானே, நான் கொண்டு வரேன். ஐயோ கடவுளே, நான் இன்னைக்கு பூஜைக்கு போகல. போகாம இங்கே இருந்து உங்களை பாத்துக்கிட்டாதான் சரியா. ஐயோ அதெல்லாம் வேண்டாம். என்ன? அதாவது அதுக்கு எந்த அவசியமும் இல்ல வருண்மாலா. நீ போ போ, நீ போய் பூஜையை பண்ணு. நான் என்னோட மந்திர சக்தியை பயன்படுத்தி என்ன நானே குணப்படுத்திக்கிறேன். இல்ல சாமி, என்னால நீங்க இப்படி கஷ்டப்படுறதே என் கண்ணால பார்க்க முடியல. அப்படின்னா கண்ணை மூடிக்க. என்ன? இங்க வா. இந்த பூஜைக்கு ஏன் பெண்கள்லாம் போய் கலந்துக்கிறாங்கன்னு உனக்கு தெரியுமா? இந்த பூஜையில கலந்து கணவருக்காக வேண்டிக்கிட்டா வெற்றியும் நீண்ட ஆயுளும் கிடைக்கும். நீ கலந்துக்கலன்னா என் நிலைமை இன்னும் மோசமா தான் ஆகும். இப்போ என்னால நீ பூஜையில போய் கலந்துக்கலன்னா அந்த மகா பாவமும் என்னோட தலையில தான் வந்து விழும் வருண்மாலா. சிவ சிவ சிவா. நீ கிளம்பு, நீ போய் கலந்துக்க. தனிமணி இருக்காங்கல்ல, அவங்க என்ன பாத்துக்க போறாங்க. ஆமா ஆமா குருமாதா, தனி மணி இருக்கிற வரை நீங்க எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம். ஆனா சுவாமி, என் நேர்த்தி கடன் நான் பண்ணிடுறேன். நான் கண்டிப்பா பண்ணிடுறேன். ஆமா குருமாதா, நீங்க பூஜையை முடிச்சிட்டு திரும்ப வர்றதுக்குள்ள நம்ம குருஜி ஒரு பருக்கையா குறைஞ்சது 50 பருக்கையாவது சாப்பிட்டுருப்பாரு. நீங்க கவலைப்படாதீங்க குருமாதா. நீங்க சொன்ன மாதிரியே குருஜிய ஒவ்வொரு பருக்கையா நாங்க சாப்பிட வைக்கிறோம். சரி, போயிட்டு வா. சரிங்க சுவாமி, நான் போயிட்டு வரேன். கிளம்பு, சீக்கிரம் போ. போயிட்டா போயிட்டா போயிட்டா. குருஜி, மொத்தமா சாப்பிட்டு முடிச்சிட்டீங்களே. நீங்க ஒரு பருக்கையா சாப்பிடுவீங்கன்னு தானே குருமாதா உங்களுக்கு நேர்த்தி கடன் வச்சாங்க. குருஜி, நீங்க இப்படி சாப்பிடுறத பார்த்தா நீங்க என்னமோ ரொம்ப நாள் பஞ்சத்துல இருந்த மாதிரிலாம் இருக்கு. முட்டாளுங்களா, அமைதியா இருங்கடா. இப்படி ஒரு விருந்து சாப்பாட்டை உங்க முன்னாடி வச்சிருக்கும் போது அதை காக்க வச்சு கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடாம இப்படி மொத்தமா தான்டா சாப்பிடணும். அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு. எங்க குருஜி சொல்லப்பட்டிருக்கு? சாப்பாடு தர்மத்துல. இப்ப நான் சொல்றத கேளுங்க. இந்த தட்டெல்லாம் இப்ப நீங்க நிரப்பணும். ஏன்னா வருண்மாலாவுக்கு சந்தேகம் வந்துடக்கூடாதுல்ல. குருஜி, நீங்க எவ்வளவு பெரிய புத்திசாலின்னு எங்க 2 பேருக்கும் ரொம்ப நல்லாவே தெரியும். நீங்க எவ்வளவு பெரிய சுயநலவாதின்னு இப்ப எங்களுக்கு நல்லா காட்டிட்டீங்க குருஜி. எந்தோ வந்துட்டு குருஜி. உனக்கு மூளை வேலை செய்ய ஆரம்பிச்சிடுச்சுடா. மகாராஜா, இது உங்களுக்காகவே விசேஷமா பண்ணது. இதுல இருந்து நீங்க சாப்பிடுற ஒவ்வொரு துளிலையும் பாவக்காய் நெல்லிக்காயோட சத்து அடங்கியிருக்கு. ஆனா அது மகாராணி, இது ஏதோ சேத்து தண்ணிய கலந்து கொடுத்த மாதிரி இருக்கு. இல்ல மகாராஜா, இது முடி உங்களுக்கு திரும்பவும் நல்லா வளரணும்னு பண்ணது. மகாராஜா, நான் விரதம்லாம் வைக்கணும், நிறைய வேலை இருக்கு. நான் அது எல்லாத்தையும் ஓரம் கட்டிட்டு உங்களுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணிருக்கேன். அப்படியா? இப்ப இதெல்லாம் எனக்கு தேவைதானா? என்ன? இல்ல, நீங்க ஏன் எனக்காக தேவையில்லாம இப்படி கஷ்டப்படுறீங்க சின்ன மகாராணி? தேவைய பத்தி இல்ல மகாராஜா, இது என்னோட கடமை. என்னோட கடமைன்னு வந்துட்டா நான் அதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன் மகாராஜா. அது மட்டும் இல்லாம எனக்கு கவலையா இருக்கு.
நீங்களே யோசிச்சு பாருங்க, ஒரு மொட்டை மகாராஜாவோட மனைவியா இருக்கிறது எவ்வளவு கஷ்டம். ஊர் மக்கள் என்ன எப்படி எல்லாம் பேசுவாங்க. இவங்க தான் மகாராணியா? மகாராஜாவோட மனைவி இவங்க தானா? அவர்கிட்ட எல்லாமே இருக்கு, ஆனா முடிதா இல்லன்னு பேசுவாங்க. மகாராஜா, எனக்கு பூஜைக்கான நேரம் ஆயிடுச்சு, நான் உடனே போகணும். ஆனா நீங்க இந்த கஷாயத்தை கட்டாயம் குடிக்கணும். குடிச்சதுக்கு அப்புறம் பாருங்க உங்க தலையில முடி கொட்டாம எப்படி வளருதுன்னு. முடி வளரப்போகுதோ இல்லையோ, ஆனா இந்த கசாயத்தை குடிச்சிட்டு எனக்கு என்ன ஆக போகுதுன்னு தெரியலையே. குடி குடி. குடிங்கிறன்ல, இதையா? என்னால இதை குடிக்க முடியாது. ஆனா நீ இதை குடிச்சா உன்னோட முடி காடு மாதிரி அடர்த்தியா வளர்ந்துரும். ஆனா இதை குடிச்சா நான் உயிரோட இருப்பானான்னு தெரியலையே. குடின்னு சொல்றேன்ல, இந்த கசாயத்துல பாவக்காவோட சத்தும் நெல்லிக்காவோட சத்தும் இருக்கு. ஆனா இதுல எனக்கு செத்த எலியோட நாத்தம் அடிக்குது. நான் தான் சொல்றேன்ல, என்னால கண்டிப்பா இதை குடிக்க முடியாது. கண்டிப்பா முடியாது. நீ கிளம்பு. ஆனா கிளம்பு.